ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம இன்றைக்கி தயிர் பன்னீர் கிரேவி பண்ண போகிறோம். இது நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு கர்டு வச்சுட்டு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்திக்காகட்டும், பரோட்டாக்காகட்டும், பூரிக்காகட்டும் எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து இது டின்னருக்கோசரம் தான் பண்ண போகிறோம். டின்னருக்கு சப்பாத்தி கூட நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பன்னீர் பாக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும், கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேனில் ஆயில் சேர்த்துக்கினேன், சும்மா பன்னீர் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கோசரம். பாருங்கள், இந்த சைஸில் நம்ம பன்னீர் மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ எல்லா பன்னீரும் இதில் வச்சுக்கலாம். பன்னீர் சைஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா ஆகிடும். ஒரு சைடாக இந்த சைடு ஆனணும், அதுக்கப்புறமா அந்த சைடும் திருப்பி விட்டுடலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கிரேவி பண்ணுறதுனால நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும், பச்சை வாசனை இருக்காது. அதுக்கோசரம் தான் சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம எல்லா பன்னீரும் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியும் ஆகலை, ரொம்ப கம்மியும் ஆகலை, இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சைடில் ஃபுல்லாக பன்னீர் பாருங்கள், எல்லா சைடும் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சைடு அது கொஞ்சம் ஃப்ரை ஆகும், இல்லாக்கட்டி ஒரு சைடு ஆகாது. அதுக்கோசரம் எல்லா இடமே நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஆனால் போதும், எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, லவங்கு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 30 செகண்டு. அதுக்கு மேலே நம்ம சின்னதாக ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கணும் சாப்பிங்கில். அதில் ஃபுல்லாமே பாருங்கள் ஒரு 200 கிராம்ஸ் அளவு ஆனியன்னு சேர்த்துட்டு நல்லா இது வதக்கி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம கீ சேர்த்துக்கணும். ஃபுல்லாக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கீ சேர்த்துக்கினா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கோசரம் தான். இப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் ஆனியன்னு. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதிலே சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம இது மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃபுல்லாக. பாருங்கள், பச்சை வாசனை போகணுன்னு அதுலேயே நம்ம டொமேட்டோ மீடியம் சைஸு 2 தக்காளி நல்லா அது கூட நம்ம ஃபுல்லாக இந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும். நீங்கள் வேணுன்னா மிக்சியில் வேணும் அரைச்சி கூட போட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம். ஒரு 10 ருபீஸ் கர்டு பாக்கெட் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அதில் வந்து நம்ம நல்லா இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கணும். தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரு, சில்லி பவுடர் காரம் இருக்குது, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் இதில். அதுக்கு மேலே காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூனு, இதுக்கு மேலே ஜீரா பவுடரு ஒரு 1/4 டீஸ்பூனு. அதுக்கு மேலே நல்லா இது நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக கர்டில். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே அதில் எதுவுமே ஒரு கட்டி எதுவுமே இல்லாத நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கணும், மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம இது இந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இதுலேயே நம்ம இது எல்லாமே சேர்த்துக்கலாம், கர்டு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து ஃபுல்லாக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அனல் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம், இல்லைக்கட்டி கர்டு வந்து நல்லா பிரிஞ்சிடும், அதுக்கோசரம் தான். இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஃபுல்லாக. இந்த மசாலா ஆனியனில் டொமேட்டோவில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணும் அவ்வளோ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும், பச்சை வாசனை நல்லா போயிட்டு கிரேவி கொஞ்சம் திக்காகட்டும். இந்த அளவுக்கு பாருங்கள் கொதி வந்துடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக. இதுக்கு மேலே எல்லா பன்னீரும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக. இந்த கிரேவியில் பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லா பன்னீரும் சேர்த்துக்கணும். க்ரீன் சில்லி சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதுக்கு மேலே கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த ஸ்டேஜில் கொதிக்கும் போது நம்ம லாஸ்ட்டில் சேர்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி மேலே ஃபுல்லாக தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் சுகர் ஒரு டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். ஜாஸ்தி வேண்டாம், ஆல்ரெடி பன்னீர் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுக்கிறோம். ஜாஸ்தி கொதிக்க விட்டாக்கா பன்னீர் கெட்டி ஆகிடும், அதுக்கோசரம் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பன்னீர் கொதி வந்துடுச்சு. கிரேவியும் நல்லா திக்காகிடுச்சு. இந்த திக்கு இருந்தால் போதும், ரொம்ப திக்காகக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும்.